Hi everyone, this is from CBIS Academy. இப்போ நம்ம 28ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம் தமிழகத்தில் 52.92 லட்சம் குழந்தைகளுக்கு வழங்க இலக்கு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கவர் ஆகும். ஸோ போலியோ அப்படிங்கிறது வைரஸ்னால வரக்கூடிய ஒரு நோய். ஸோ இது பார்த்தீங்கன்னா இளம் பிள்ளைவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக தமிழகத்தில் தடுப்பு சொட்டு மருந்து 5 வயதிற்கு உட்பட்ட அந்த குழந்தைகளுக்கு வந்து வழங்கப்படுகிறது. ஸோ போலியோ ஒழிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா வந்து 2014 போலியோ ஒழிக்கப்பட்ட நாடாக அறிவிச்சிருப்பாங்க 2014. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுக்கு 2 முறை வந்து அந்த போலியோ சொட்டு மருந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை வந்து ஆண்டுக்கு 1 முறையாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு இலக்கு வந்து 52.91 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா 3 நாட்கள் பயணமாக செஷல்ஸ் சென்றார் பிரதமர் மோடி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியா ரிலேஷன்ஸ் வித் வேர்ல்டு வந்து கவர் ஆகும். ஸோ 1976 செஷல்ஸ் அப்படிங்கிற நாடு நமக்கு சவுத்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ ராஜ்ய உறவுகளை அந்த வருடத்திலிருந்தே பேணி வருகிறது. ஸோ அந்த நாட்டில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் முதல் இந்திய பிரதமராக நரேந்திர மோடி வந்து இருக்க போறாரு. அதே மாதிரி அவர்களுடைய நாட்டின் 50வது தேசிய தின விழா பார்த்தீங்கன்னா ஜூன் 29ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதை முன்னிட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் செஷல்ஸ் நாட்டுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ இந்த நாடு பார்த்தீங்க அப்படின்னா மகாசாகர், அதாவது சாகர் இனிஷியேட்டிவ் செக்யூரிட்டி அண்ட் குரோத் ஆஃப் ஆல் ரீஜியன்ஸ் இன் இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய அந்த தீவு நாடுகளுக்கான ஒரு கூட்டமைப்பு தான் சாகர். அது 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது குளோபல் சவுத்தில் பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய அந்த தீவு நாடுகளுடன் சேர்ந்து ஒரு இனிஷியேட்டிவ் எக்கனாமிக் செக்யூரிட்டி, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதுக்காக தான் இந்த அமைப்பை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. மியூச்சுவல் அண்ட் ஹாலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஆஃப் ஆல் ரீஜன்ஸ். இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய நாடு பார்த்தீங்க அப்படின்னா செஷல்ஸ் நாடு. அடுத்ததான் சிறிய மருத்துவ மையங்களுக்கான குறைந்த விலையிலான மேலாண்மை மென்பொருள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கவர் ஆகும். சிறிய மருத்துவ மையங்களுக்கான குறைந்த விலையிலான அந்த லகு ரக மருத்துவ மேலாண்மை தகவல் அமைப்பு HMIS அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை டில்லியில் உள்ள மேம்பட்ட கணினி பயன்பாட்டு மேம்படுத்துவதற்கான மையம் சிடாக் சார்பில் தான் இந்த சுஷ்ரத் கிளினிக், அதாவது சிறிய மருத்துவ மையங்கள் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. கிளைவுட் மென்பொருள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா நோயாளிகளை பதிவு செய்யக்கூடியது, அதே மாதிரி கட்டண ரசீது தயாரிப்பு, மேலாண்மை தகவல் அமைப்பு அறிக்கையிடல், பேச்சு உரையாக மாற்றி ஆவணப்படுத்துதல், சிகிச்சை தொடர்பான முடிவெடுப்பதற்கான அந்த ஆதரவு எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் மூலம் ஈஸியாக என்ன பண்ணலாம்னா செய்யப்படும். அதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேரை பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க.